உண்மைதான் சார், நான் போய் சொல்லல. எங்களுக்கு எல்லாமே போதும். எல்லாருமே வருவாங்க சார். அன்னைக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கிடையாது. 60 பேர் யாரு நான் 5 பேர் எடுத்துறேன். அந்த 5 பேருக்கு விபத்து வந்துமா? நீங்க நியாயமா ஒரு காலை உயர் சொல்றாரு உங்களை போயிட்டு. நான் வந்து அநியாயமாலாம் பச்சை கடை வியாபாரம் பண்ண மாட்டோம். இருந்தாலும் சொல்லே பண்ணுவேன். நாங்க ரீசெண்டுக்காக என்ன சொல்லுவோம்? பப்ளிக்கு என்ன சார் எடுத்து இவ்வளவு பெரிய ராட்டை எடுத்து என் கடையை மட்டும் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அது தெரியல எனக்கு. எனக்கு அந்த காரணம் தெரியணும் சார். என் கடையை காரணம் தெரியாத எடுக்க கூடாது. எதனா எடுத்து பொருளுக்கு எதனா டேமேஜ் ஆச்சுன்னா நான் பஜ்ஜி கடைய சுத்தமா நடத்துறேன், என் கடையை மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க சார் அப்படின்னு திருவிழால போடப்பட்டிருந்த பஜ்ஜி கடையை அகற்றத்துக்கு வந்த அதிகாரிகள் கிட்ட பெண்மணி ஒருத்தவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்த காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ராட்சத ராட்டினங்களும் அகற்ற நடவடிக்கை. செங்கல்பட்டுல தசரா திருவிழா ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழாவா கொண்டாடப்பட்டு வருது. இதுல செங்கல்பட்டு பழைய GST சாலையில வருஷந்தோறும் நவராத்திரியை முன்னிட்டு 10 நாட்கள் அங்க தசரா விழா வெகு விமர்சையா கொண்டாடப்படுமா. இந்த நிலையில 137ஆம் ஆண்டு தசரா திருவிழா 2ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இதனால தசரா திருவிழா நடக்கக்கூடிய அந்த சின்ன கடை வீதியில பல விளையாட்டு சாதனங்கள், ராட்சத ராட்டினங்கள், உணவு கூடங்கள், பொழுதுபோக்கு கூடங்கள், சிறு கடைகள்னு எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல செங்கல்பட்டு நகர மக்கள், மறைமலை நகர மக்கள், சிங்கப்பெருமாள் கோவில், மதுராந்தகம், திருக்கழகுன்றம்னு அந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அதே சமயம் இதுல ராட்சத ராட்டினங்களுக்கு முறையா அனுமதி பெறாததால அதை இயக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தடை விதிச்சிருக்காங்க. இதனால 2 நாட்களா தசரா திருவிழாக்கு வரக்கூடிய பொதுமக்கள் ஏமாற்றத்தோட திரும்பி போறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து 3வது நாளா சின்ன ராட்டினங்கள், அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க சின்ன கடைகள் எல்லாமே அகற்றப்பட்டு இருக்கு. இதனால அங்க இருந்த வியாபாரிகள் என் கடையை அகற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சாலையில அனுமதி இல்லாம வைக்கப்பட்டிருந்த 5 கடைகளை வருவாய்த்துறை, அதுக்கப்புறமா நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில காவல்துறையினர் பாதுகாப்போட கடைகளை அகற்ற முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.